உங்களோட திருட்டு போன மொபைல் கிடைக்கும்னு சொன்னா நம்புவீங்களா? இந்த வீடியோவை பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இந்த காலத்துல சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் மொபைல் யூஸ் பண்ணாதவங்களே இல்லைங்க. நம்மளோட ஹார்ட் அண்ட் மணி போட்டு நம்மளுக்கு பிடிச்ச பிராண்ட அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டு ஒரு மொபைல் வாங்கியிருப்போம். திடீர்னு பார்த்தா அது ஒரு நாள் திருடு போயிருக்கும். அந்த சுச்சுவேஷன் இனிமே கிடையாதுங்க. இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? மொபைல் போன் தொலைஞ்சு போச்சுன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், இல்ல நம்மளே ட்ரேஸ் பண்ணுவோம், இல்ல ஃப்ரெண்ட்ஸ்க்கு சைபர் கிரைம் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி கண்டுபிடிக்க பார்ப்போம். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 100ல் 2% தான் மொபைல் கிடைச்சிருக்கு. ஸோ இனிமே அந்த பிரச்சனை இல்லை. யாராவது ஒருத்தருக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல மொபைல் திருட்டு போயிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்புங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல மொபைல் திருட்டு போச்சுன்னா யார்கிட்ட போய் கேட்கணும், எதுல அப்ளை பண்ணணும்ன்றத ஃபுல் டீட்டெயில ஃபுல் எக்ஸ்பிளனேஷனோட இந்த வீடியோல போட்டிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து ஷேர் பண்ணுங்க. Hello guys, let's welcome to the channel DD's Action. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு வெப்சைட் லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த வெப்சைட் மூலியமா தான் நம்ம போனை ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். இது வரைக்கும் 16.3 lakhs மொபைல் போன்ஸ் பிளாக் பண்ணிருக்காங்க. 9.4 lakhs மொபைல் போன்ஸ் ட்ரேஸ் பண்ணி திரும்ப எடுத்திருக்காங்க பேன் இந்தியால. இந்த வெப்சைட் மார்ச் 2023 லான்ச் பண்ணாங்க. இந்த வெப்சைட் பாத்தீங்கன்னா www.sansarsaathi அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் ஃபுல் டீடைல்ஸா வரும். உங்களுக்கு இந்த வெப்சைட்டோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து மார்ச் 2023 லான்ச் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் கர்நாடகால 32,000 மொபைல்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க, தெலுங்கானால 16,000 மொபைல்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க, மகாராஷ்டிரால 15,000 மொபைல்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் க்ரோத் இருக்குங்க. ஸோ இனிமே உங்க மொபைல் தொலைஞ்சிச்சுன்னா ஜஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது 2 விஷயம் தான். ஃபர்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அந்த கம்ப்ளைண்ட் ரிப்போர்ட்டை வச்சு IMEI நம்பரை வச்சு நீங்க இந்த வெப்சைட்ல வந்து லாகின் பண்ணி அப்ளை பண்ணீங்கன்னா வித்தின் 24 ஹவர்ஸ்ல உங்க மொபைல் ட்ரேஸ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி தொலைஞ்சு போன மொபைலையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும்னா கண்டிப்பா முடியுங்க. மார்ச் 2023க்கு அப்புறம் தொலைஞ்சு போன மொபைல்ஸ் எல்லாத்தையும் நம்மளால திரும்ப இதுல அப்ளை பண்ணி நீங்க ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். IMEI நம்பர் பாக்ஸ் வச்சிருப்பீங்க கண்டிப்பா, அந்த IMEI நம்பரையும் மொபைல் நம்பர் பிளஸ் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பீங்க, மொபைல் தொலைஞ்ச உடனே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பீங்க. ஸோ மூணுத்தையும் வச்சு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா மார்ச் 2023 அப்புறம் தொலைஞ்சு போன மொபைல்ஸ் கண்டிப்பா ட்ரேஸ் பண்ண முடியுங்க. ஸோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரதா தொலைச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி முதல்ல அந்த விஷயத்த செய்ய சொல்லுங்க. மொபைல் கண்டுபிடி, மொபைலை திரும்ப பெற பாருங்க. இந்த வெப்சைட் என்ன பண்ணோம்னா இதுல CEIRன்ற ஒரு ப்ரோக்ராம் வச்சு நம்மளோட போன் 24 ஹவர்ஸ்ல என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்றது சொல்லிடும். பிளாக்கும் பண்ணிடுவாங்க. நம்ம ஜஸ்ட் இதுக்கு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இதுக்கு போன் தொலைஞ்ச உடனே, போன் திருட்டு போன உடனே நம்ம நியர்பை போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட்டை வச்சு இந்த வெப்சைட்ல நம்ம அப்ளை பண்ணோம்னா வித்தின் 24 ஹவர்ஸ்ல நம்ம மொபைல் போன் பிளாக் பண்ணிடுவாங்க. பிளாக் பண்ணிட்டு இன்கேஸ் அந்த திருட்டு போன மொபைல் போன்ல வேற ஏதாவது சிம்மை போட்டு வேற ஒருத்தவங்களோட பேர்ல சிம்மை போட்டு திரும்ப ஆன் பண்ணாலும் உடனே வந்து அந்த சர்வீஸ் ப்ரொவைடருக்கு மெசேஜ் போயிடும். மெசேஜ் போன உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கும் சரி அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதை வச்சு நம்ம மொபைல் ட்ரேஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கான முறையை நீங்க பாருங்க. இப்போ வெப்சைட்ல எப்படி அப்ளை பண்ணணும்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நம்ம சேனல்ல கிவ் அவே பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கைஸ் ப்ளீஸ் சப்போர்ட். வாங்க எப்படி அப்ளை பண்ணணுன்றத பார்ப்போம். கூகுள்ல வந்துட்டு சன்சார்சாதி அப்படின்னு போய் சர்ச் பண்ணுங்க. SANCHAR சன்சார்சாதி சர்ச் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் வர லிங்க் தான் அந்த வெப்சைட்டோட லிங்க். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதுலேயே காமிச்சிருப்பாங்க இது வரைக்கும் 16 lakhs மொபைல் ஃபோன் வரைக்கும் பிளாக் ஆயிருக்கு, 9.4 lakhs மொபைல் ஃபோன் வரைக்கும் ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு 6 ஆப்ஷன் காட்டும். இதுலேயே போட்டுருக்கு பாருங்க. சஸ்பெக்டட் ஃப்ராட் கம்யூனிகேஷன், லாஸ்ட் ஸ்டோலன் ஆர் மொபைல், நோ யுவர் மொபைல் கனெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் IMEI வெரிஃபிகேஷன் பண்ணுறது, அதுக்கப்புறம் ரிப்போர்ட் இன்கமிங் இன்டர்நேஷனல் கால் வித் இந்தியன் நம்பர்ஸ். இதில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2வதா இருக்கிறது பிளாக் யுவர் லாஸ்ட் மொபைல். இதை தான் நம்ம பார்க்கணும். கிளிக் பண்ண பிறகு அதுலேயே ரெட் கலரில் ஆப்ஷன் காட்டுது. இந்த பேஜ் அதை கிளிக் பண்ண உடனே இந்த பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நம்ம மொபைல் நம்பர், அந்த ஃபோனில் எந்தெந்த மொபைல் நம்பரோ அதை என்டர் பண்ணணும். 2 மொபைல் நம்பர் இருந்துச்சுன்னா 2 மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் பாக்ஸில் இருக்க IMEI நம்பரை என்டர் பண்ணணும். 2 சிம் இருந்துச்சுன்னா 2 IMEI நம்பர் என்டர் பண்ணணும். அப்புறம் பிராண்டு, மாடல் எல்லாத்தையும் என்டர் பண்ணோன்னே இதில் முக்கியமானது போலீஸ் கம்ப்ளைண்ட்னா அந்த ஃபைலை இதை அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் எல்லா பர்சனல் டீடைல்ஸ்லாம் அப்லோட் பண்ணிட்ட பிறகு கடைசியாக டிக்ளரேஷன் கொடுத்து சப்மிட் கொடுத்துடணும். அவ்வளோதாங்க. ஸோ மொபைல் தொலைஞ்சு போச்சுன்னா வெப்சைட்ல எப்படி அப்ளை பண்ணணுன்றத முழுசாக பார்த்துருப்பீங்க.
ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு கவலை வேண்டாம். மொபைல் தொலைஞ்சு போச்சுன்னா வெப்சைட்ல அப்ளை பண்ணி ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருங்க. தேங்க்யூ கைஸ், கீப் சப்போர்ட்டிங், ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை மறக்காம மொபைல் தொலைச்சவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்க மொபைல் திரும்ப பெற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்யூ.